வணக்கம். இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்புக்குரிய முதல் பாடம் அணிகள் மற்றும் அணிக்கோவையின் பயன்பாடுகளில் 5வது வகுப்பில் கிராமர் விதி முறையில் கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டை தீர்வு காணும் முறை பற்றி பார்க்க போகிறோம். கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடு தொகுப்பு a1x plus b1y plus c1z equal to d1, a2x plus b2y plus c2z equal to d2, a3x plus b3y plus c3z equal to d3. கொடுத்துக்கிற சமன்பாட்டில் முதல்ல டெல்டா கண்டுபிடிக்கணும். டெல்டா எப்படி எழுதுறோன்னா டிட்டர்மெண்ட் வேல்யூ xyz னுடைய கோஎஃபிஷியன்ட் டிட்டர்மெண்ட் வேல்யூ a1 b1 c1 a2 b2 c3 a3 b3 c3 இதனுடைய எக்ஸ்பென்ஷன் கண்டுபிடிங்க. இதனுடைய வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா கிராமர் விதியை பயன்படுத்தி தீர்வு காணலாம். அடுத்து டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கணும். டெல்டா எக்ஸ் எப்படி எழுதுறோன்னா எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கான்ஸ்டன்ட் டைம் எழுதுகிறோம். d1 d2 d3 எழுதுகிறோம். மீதி இருக்கிற c2 c3 சேம் அப்படியே வச்சுக்கிறோம். அதே போல் டெல்டா ஒய் என்ன செய்யணும், ஒய்யினுடைய கோஎஃபிஷியன்ட் இருக்கிற டேமை எலிமினேட் பண்ணிவிட்டு அதில் கான்ஸ்டன்ட் டைம் எழுதிக்குவாங்க d1 d2 d3. அடுத்து டெல்டா இசட் அதே போல் இசட்னுடைய கோஎஃபிஷியன்ட்டுக்காக கான்ஸ்டன்ட் டைம் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு டெல்டா இசட் கண்டுபிடிக்கிறோம். இப்போ டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் டெல்டா இசட் கண்டுபிடிச்ச பின்னாடி கிராமரின் விதி பயன்படுத்துகிறோம். கிராமரின் விதிப்படி தீர்வுக்கான ஃபார்முலா x equal to delta x by delta, y equal to delta y by delta, z equal to delta z by delta. இதை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டை தீர்வு காணலாம். அதை சார்ந்த சில கணக்குகளை பார்ப்போம். பயிற்சி 1.4 ஃபர்ஸ்ட் சம் நேரிய சமன்பாடு தொகுப்பினை கிராமரின் விதியை பயன்படுத்தி காண்க. அதில் ஃபர்ஸ்ட் சம் 5x minus 2y plus 16 equal to 0, x plus 3y minus 7 equal to 0. x, y 2 வேரியபிளில் 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துக்கிற சமன்பாட்டை நம்ம இந்த வடிவத்தில் எழுதிக்கலாம். 5x minus 2y equal to minus 16, x plus 3y equal to 7. முதல்ல இதனுடைய டெல்டா கண்டுபிடிங்க. x, y, z னுடைய கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் எழுதணும். டெல்டா equal to determinant 5 minus 2 1 3. இதனுடைய மதிப்பு கண்டுபிடிச்சா 5 into 3 15 minus of minus 2 plus 2. So 15 plus 2 equal to 17. 17 is not equal to 0. Delta உடைய வேல்யூ not equal to 0 வரதுனால கிராமரின் விதியை பயன்படுத்த இயலும். அடுத்து டெல்டா எக்ஸ் equal to டெல்டா எக்ஸ் எப்படி எழுதணும், டிட்டர்மெண்ட் வேல்யூ எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட்டுகள்லாம் அந்த கான்ஸ்டன்ட் டைமை ரீப்ளேஸ் பண்ணிங்க. கான்ஸ்டன்ட் டைம் minus 16 7, ஒயினுடைய கோஎஃபிஷியன்ட் சேம் அப்படியே இருக்கும். இந்த c2 அப்படியே எழுதிக்குவாங்க minus 2 3. இதை எக்ஸ்பெண்ட் பண்ணால் minus 16 into 3 minus 48, 7 into minus 2 minus 14, minus of minus 14 plus 14, minus 48 plus 14 equal to minus 34. இதே போல் டெல்டா ஒய் equal to determinant ஒயினுடைய கோஎஃபிஷியன்ட்டுக்கு இந்த கான்ஸ்டன்ட் டைமை ரீப்ளேஸ் பண்ணுங்க. இப்போ 5 1 minus 16 7. இது மல்டி பண்ணால் 5 into 7 35 minus of minus 16 plus 16. 35 plus 16 equal to 51. இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். தீர்வுக்கான ஃபார்முலா கிராமரின் விதிப்படி தீர்வு x equal to delta x by delta. delta x எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், minus 34 divided by delta 17. இது 17 2 times டிவைட் பண்ணலாம். இப்போ 2 17 34. இப்போ minus 2. y equal to delta y by delta. delta y 51 divided by 17. 3 times 3 17 51. 3 times. The தீர்வு x equal to minus 2 y equal to 3. இப்போ இது தீர்வு சரியான தீர்வாக இருக்குமா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம், சரி பார்க்கலாம். இந்த சமன்பாட்டில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சரி பார்த்தல் x equal to minus 2 y equal to minus 3. இந்த சமன்பாடு 1 அல்லது 2 ஏதாவது ஒன்று சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. நான் முதல் சமன்பாடு எடுத்துக்கிறேன். 5x minus 2y equal to minus 16. xக்கு minus 2 yக்கு 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன கிடைக்கும் நமக்குன்னா minus 16 equal to minus 16. சமன்பாடு நிறைவடையுது. வலது பக்கம் இடது பக்கம் சமமான மதிப்பு வருதுனால சமன்பாடு நிறைவடையுது. சப்போஸ் சமன்பாடு நிறைவடையுதுன்னா நம்ம கண்டுபிடிச்ச தீர்வு தவறாக இருக்கும். அப்படி தவறாக இருந்துச்சுன்னா
ஏதாவது ஒரு தவறு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சரி செய்யணும். அடுத்த சம் அதே பயிற்சி. நேரிய சமன்பாடு தொகுப்பினை கிராமரின் விதியை பயன்படுத்தி காணல். கொடுத்துக்கிற சமன்பாடு 3x plus 3y minus z equal to 11, 2x minus y plus 2z equal to 9, 4x plus 3y plus 2z equal to 25. முதல்ல டெல்டா கண்டுபிடிங்க. டெல்டா determinant of x, y, z உடைய கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் எழுதுறோம். 3 3 minus 1 2 minus 1 2 4 3 2. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 3 into 3 வழியாக செல்லக்கூடிய நிரலை விட்டுருங்க. இப்போ இதனுடைய அணிக்கோவையின் மதிப்பு -2 -6 -3 into 3 வழியாக செல்லக்கூடிய நிரலை உறுப்பு விட்டால் மீதி கிடைக்கிற உறுப்பினுடைய அணிக்கோவை மதிப்பு 4 -8 -1 into -1 வழியாக செல்லக்கூடிய நிரலை விட்டு கிடைக்கக்கூடிய 2/2 அணிக்கோவையின் மதிப்பு 6 -4 +4 -2 -6 -8 4 -8 -4 6 plus 4 10. இது -24 -3 into -4 plus 12 -1 into 10 10. இது சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு -22 கிடைக்கும். -22 is not equal to 0. The determinant value not equal to 0 வரதுனால கிராமரின் விதியை பயன்படுத்தலாம். அடுத்து இதே போல டெல்டா எக்ஸ். டெல்டா எக்ஸ் என்ன செய்யணும்? இந்த எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட்டுக்கு கான்ஸ்டன்ட் டேர்மை ரீப்ளேஸ் பண்ணுங்க. 11 9 25. அப்போ C1 அதுக்காக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? 11 9 25 ரீப்ளேஸ் பண்ணுங்க. மீதி இருக்கிற C2 C3 அப்படி எழுதிட வேண்டியதுதான். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 11 into -2 -6 -3 into 18 -50 -1 into 27 plus 25. இது சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு -44 கிடைக்கும். இந்த டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு -44. அடுத்து டெல்டா ஒய் ஈக்குவல் டு இந்த ஒய்யினுடைய கோஎஃபிஷியன்ட் இருக்கிற டேர்மை ரீப்ளேஸ் பண்ணிட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் 11 9 25 எழுதணும். இதை ரீப்ளேஸ் இதனுடைய எக்ஸ்பென்ஷன் 3 into 18 -50 -11 into 4 -8 -1 into 50 -36. 18 -50 -32 4 -8 -4 50 -36 14. multiply 64, multiply -96, minus plus 44, minus 40. This simplify பண்ண -66 கிடைக்கும். அதே போல டெல்டா z. டெல்டா z என்ன செய்யணும்? இந்த z னுடைய கோஎஃபிஷியன்ட்டுக்கு கான்ஸ்டன்ட் டேர்மை ரீப்ளேஸ் பண்ணணும். 11 9 25. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். 3 into -25 -27 -3 into 50 -36 plus 11 into 6 plus 4 -25 -27 -52 50 -36 14 6 plus 4 10. மல்டிப்ளை பண்ணா நமக்கு -156 3 into 14 42 -42 11 into 10 110. இது சிம்பிளை பண்ணா -88. என்ன கண்டுபிடிச்சோம்? டெல்டா x டெல்டா y டெல்டா z கண்டுபிடிச்சோம். இப்போ கிராமரின் விதியை பயன்படுத்தும். கிராமரின் விதிப்படி தீர்வு x equal to delta x by delta x -44 divided by -22. இது கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ் வரும். அடுத்து y equal to delta y by delta y equal to -66 delta வந்து -22. இது சிம்பிளை பண்ணா 3 டைம்ஸ் வரும். z equal to delta z by delta -88 by -22. இது சிம்பிளை பண்ணா 4. இப்போ x னுடைய வேல்யூ 2, y equal to 3, z equal to 4. இதை நம்ம சரி பார்க்கலாம். ஏதாவது ஒரு சமன்பாடு எடுத்துட்டு இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. முதல் சமன்பாடு எடுத்துப்போம். 3x plus 3y minus z equal to 11. x க்கு 2 சப்ஸ்டிட்யூட் பண்றோம், y க்கு 3, z க்கு 4 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ண நமக்கு 11 equal to 11. அப்போ சமன்பாடு நிறைவடைகிறது. அப்போ இதனுடைய தீர்வு இது சரியான தீர்வுகளாக இருக்கும். x equal to 2, y equal to 3, z equal to 4 என்பது கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் சரியான தீர்வுகள். ஏதாவது ஒரு சமன்பாட்டை நிறைவு செய்தால் பார்க்கலாம். எந்த சமன்பாடு எடுத்துட்டோம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி சரி பார்க்கலாம். அடுத்து பயிற்சி 1.4ல செகண்ட் சம். ஒரு போட்டித் தேர்வில் ஒவ்வொரு சரியான விடைக்கும் ஒரு மதிப்பெண் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு தவறான விடைக்கும் 1/4 மதிப்பெண் குறைக்கப்படுகிறது. ஒரு மாணவர்
100 கேள்விகளுக்கு பதிலளித்து 80 மதிப்பெண்கள் பெறுகிறார் எனில் அவர் எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்திருப்பார்? மொத்த வினாக்கள் எண்ணிக்கை 100. சரியான வினாக்கு 1 மதிப்பெண்ணும், தவறாக இருந்தால் 1/4 மதிப்பெண் குறைக்கப்படுகிறது. அவர் பெற்ற மதிப்பெண் 80 எனில் அவர் சரியாக பதிலளித்த வினாக்களின் எண்ணிக்கை என்னன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. சரியாக விடையளித்த வினாக்கள் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம், தவறாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை ஒய்ன்னு எடுத்துப்போம். இப்போ எக்ஸ், ஒய் என்பன சரியாக, எக்ஸ் என்பது சரியான விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை, ஒய் என்பது தவறாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கைன்னு எடுத்துப்போம். இப்போ ரெண்டு ஆட் பண்ணா கிடைக்கும், மொத்த வினா கிடைச்சது. சரியாக விடையளித்த வினா, தவறாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை, மொத்த கூடுதல் மொத்த வினாக்கள் கிடைக்கும். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 100. அடுத்து சரியாக விடை, எக்ஸ் விடை சரியாக இருக்கு, சரியாக இருந்தால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மதிப்பெண். இப்போ எக்ஸ் வினாவுக்கு எக்ஸ் மதிப்பெண் கிடைக்கும். தவறான விடை எத்தனை கொஷின், ஒய் கொஷின் தவறாக விடையளித்தால் ஒவ்வொன்றுக்கும் 1/4 மதிப்பெண் குறைக்கப்படுகிறது. இந்த குறைக்கப்படுகிறது என்பதற்காக -1/4 போட்டு -1/4 ஒய். இது சரியான விடைக்கு கிடைத்த மதிப்பெண், இது தவறான விடைக்கு கிடைத்த மதிப்பெண். அப்போ சரியான விடையிலிருந்து தவறான கிடைத்த மதிப்பெண் நம்ம குறைச்சிடும். குறைச்சா மொத்த மதிப்பெண் கிடைக்கும். மொத்த மதிப்பெண் 80. இப்போ எக்ஸ் ஒய்ல ஒரு சமன்பாடு கிடைக்குது. இப்போ எக்ஸ் ஒய்யை தீர்வு கண்டுபிடிச்சா நம்மளுக்கு சரியாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை, தவறாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை கிடைச்சிடும். இது கிராமர் விதியை பயன்படுத்தி தீர்வு காண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதனுடைய அணிக்கோவை மதிப்பு டெல்டா கண்டுபிடிக்கும். டெல்டா ஈக்குவல் டு 1 1 1 -1/4. இது மல்டி பண்ணால் -1/4 -1 மல்டி பண்ணால் -1 -4/4 -5/4 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ கிராமர் ரூல் யூஸ் பண்ணலாம். அடுத்து டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட். இந்த எக்ஸ்னுடைய கோஎஃபிஷியன்ட்டுக்கு கான்ஸ்டன்ட் டேர்மை ரீப்ளேஸ் பண்ணுங்க. 100 80 1 -1/. இது மல்டி பண்ணுங்க. 100 × 1/4 25 கிடைக்கும். -25 -80. அப்போ -105. டெல்டா ஒய், இந்த ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட்டுக்கு ரீப்ளேஸ் பண்ணுங்க. 100 80 80 -100 -20. கிராமரின் விதிப்படி x ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் எவ்வளவு -105 பை -5/4. இது 5 டிவைட் பண்ணும்போது 21 கிடைக்கும். இது ரெசிப்ரோல் ஆகும்போது இன்ட்டு 4, 21 × 4 84. அதே போல் y ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா, டெல்டா ஒய் எவ்வளவு -20 டிவைட் பை டெல்டா -5/4. இது 5 டிவைட் பண்ணலாம், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். 25 டிவைட் பண்ணால் 4. இது ரெசிப்ரோலாக மல்டிப்ளை ஆகும்போது 4 கிடைக்கும். 4 × 4 16. இப்போ x ஈக்குவல் டு நம்ம x என்ன எடுத்துருக்கோம், சரியாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை. சரியான விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை 84 கொஷின் சரியாக விடையளிச்சிருப்பாங்க. அப்போ தவறாக விடையளித்தது எவ்வளோ இருக்குன்னா 16 இருக்கும். 16 கொஷினுக்கு தவறாக விடையளிச்சிருப்பாங்க. இதையும் நீங்கள் ஆன்சர் வந்து செக் பண்ணலாம். மொத்த வினாக்களை நீங்கள் ஆட் பண்ணால் 100 கிடைக்கும். இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மதிப்பெண் கொடுக்குறாங்க. அப்போ எவ்வளோ ஆச்சு, 84 மார்க் வாங்கியிருப்பாங்க. இதில் இது தவறான விடை, ஒவ்வொன்றுக்கும் 1/4 மதிப்பெண் குறைக்கப்படுகிறது. அப்போ 1/4 × 16 4 மதிப்பெண் குறைக்கப்படுது. இப்போ இது வந்து 4 மதிப்பெண்ணை நம்ம மைனஸ் பண்ணும்போது மொத்த மதிப்பெண் 80 கிடைக்கும். அடுத்து அதே பயிற்சியில் 3வது கணக்கு. வேதியியலாளர் ஒருவரிடம் 50% அமிலத்தன்மை கொண்ட ஒரு கரைசலும் மற்றும் 25% அமிலத்தன்மை கொண்ட மற்றொரு கரைசலும் உள்ளது. அவர் 10 லிட்டர் கரைசலில் 40% அமிலத்தன்மை உள்ளவாறு ஒரு கரைசலை உருவாக்க இருவகை கரைசலில் ஒவ்வொன்றிலிருந்து எத்தனை லிட்டர் சேர்க்க வேண்டும்? இப்போ 2 வகையான அமிலங்கள் இருக்குது. ஒன்றில் 50% அமிலத்தன்மை இருக்குது, மற்றொன்றில் 25% அமிலத்தன்மை இருக்குது. இதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவும் இதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவும் ஒன்றாக சேர்த்து 10 லிட்டர் கரைசல் அவர் உருவாக்கணும். அந்த கரைசலினுடைய அமிலத்தன்மை 40% இருக்கணும். அது மாதிரி இருக்கணும்னா அவர் ஒவ்வொன்றிலிருந்தும் எடுக்கக்கூடிய அந்த கலவையினுடைய அளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ 50% மற்றும் 25% சேர்க்கக்கூடிய அமிலத்தன்மை கொண்ட 50% 25% அமிலத்தன்மை கொண்ட புதிய கரைசலில் சேர்க்கக்கூடிய அமிலங்களின் அளவு XYன்னு எடுத்துக்கணும். மொத்தம் XY என்பது X என்பது 50% அமிலத்தன்மையிலிருந்து எடுக்கக்கூடிய கரைசலின் அளவு,
y என்பது 25% அமிலத்திலிருந்து எடுக்கக்கூடிய கலவையின் அளவு. இப்போ இது மொத்தத்தையும் நம்ம ஆட் பண்ண எவ்வளோ கிடைக்குன்னு சொல்கிறாங்கன்னா 10 லிட்டர்னு சொல்கிறாங்க. அப்போ x + y = 10 ஆகும். இப்போ அமிலத்தன்மையை பார்ப்போம். இப்போ எக்ஸில் எவ்வளோ அமிலத்தன்மை இருக்குன்னா 50% இருக்குது. அப்போ 50% எக்ஸில் இருக்குது. ஒயில் எவ்வளோ அமிலத்தன்மை இருக்குது 25% இருக்குது. நம்ம புதுசாக கண்டுபிடிச்ச இந்த கலவையில் எவ்வளோ இருக்குன்னா 40% இருக்குது. அப்போது 50% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 25% ஆஃப் ஒய் 40% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒயில் இருக்கணும். இப்போ 50% ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதலாம்னா 50/100 × எக்ஸ்னு எழுதலாம். 25% ஆஃப் ஒய் வந்து 25/100 × ஒய் equal to 40% 40/100 x plus y. இது 100 எல்லாத்தையும் 100ல மல்டிப்ளை பண்ணலாம். ஈக்குவேஷன் 100 மல்டிப்ளை பண்ணால் 100 கேன்சல் ஆயிரும். 50 25 40 இது வந்து மல்டிபிள் ஆஃப் 5ன்றதுனால 5ல டிவைட் பண்ணலாம். இப்போ 5ல டிவைட் பண்ணால் இங்கே 10 கிடைக்கும், 5 கிடைக்கும், இங்கே 8 கிடைக்கும். இப்போ 10x + 5y = 8 × 10. அகைன் இதை நம்ம 5ல டிவைட் பண்ணலாம். இது 5ல டிவைட் பண்ணால் 2x 1y இதை டிவைட் பண்ணால் 2 18. xyல இங்கே ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கணும். ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது x + y = 10 2x + y = 6. இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணால் xy கிடைக்கும். முதல்ல டெல்டா கண்டுபிடிங்க. டெல்டா 1 1 2 1 1 - 2 -1 not equal to 0ன்றதுனால கிராமரின் விதியை பயன்படுத்தி தீர்வு காணலாம். டெல்டா எக்ஸ் எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் ரீப்ளேஸ் பண்ணுங்க. 10 16 10 16 1 1 10 - 16 -6 டெல்டா ஒய் ஒயினுடைய கோஎஃபிஷியன்ட் ரீப்ளேஸ் பண்ணுறோம். When our 10 is 16, 1 × 16 16, 2 × 10 20 -20 equal to -4. So grammar விதியை பயன்படுத்தி x = delta x/delta delta x வந்து -6 by -1 6 y equal to delta y/delta delta y -4 by -1 4. xy கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ சேர்க்க வேண்டிய 50% அமிலத்தை நம்ம xன்னு எடுத்துக்கிறோம். அப்போ சேர்க்க வேண்டிய 50% அமில அளவு எவ்வளோ இருக்குன்னா 6 லிட்டராக இருக்கும். சேர்க்க வேண்டிய 25% அமிலத்தினுடைய அளவு 4 லிட்டர். ஒரு சேர்க்கும் பொழுது இந்த மொத்த அமிலத்தின் அளவு எவ்வளோ இருக்குது 10 லிட்டர் கிடைக்கும். அந்த அமிலத்தினுடைய இந்த கலவையினுடைய அமிலத்தன்மை எவ்வளோ இருக்குன்னா 10% கிடைக்கும். அடுத்து அதே பயிற்சியில் 4வது கணக்கு. ஒரு மீன் தொட்டியை பம்பு A மற்றும் B என்பன ஒன்றாக சேர்ந்து 10 நிமிடங்களில் நீரை நிரப்பும். பம்பு B ஆனது உள்ளே அல்லது வெளியே ஒரே வேகத்தில் அனுப்ப இயலும். எதிர்பாராத விதமாக பம்பு B ஆனது நீரை வெளியே அனுப்பினால் தொட்டி நிரம்ப 30 நிமிடங்கள் ஆகுமெனில் ஒவ்வொரு பம்பும் தொட்டியை தனித்தனியாக நிரப்ப எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளும்? இந்த கொஸ்டினில் A வந்து என்ன செய்யுதுன்னா தொட்டியை நிரப்பும். B ஆனது நிரப்பவும் செய்யும், நீரை வெளியேற்றவும் செய்யும். ஏவும் பியும் இரண்டும் தொட்டியை நிரப்பினால் அந்த தொட்டி நிரப்ப 10 நிமிடங்கள் ஆகும். A என்பது தொட்டியை நிரப்ப, B என்பது நீரை வெளியேற்றினால் அப்போது தொட்டியை நிரப்ப 30 நிமிடங்கள் ஆகும். அப்போது A மட்டும் தனியாக அந்த தொட்டியை நிரப்பணும்னா எவ்வளோ நேரம் ஆகும்? B மட்டும் அந்த தொட்டியை நிரப்ப எடுத்துக்கொள்ளும் நேரம் என்னன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ A மட்டும் அந்த தொட்டியை நிரப்ப எடுத்துக்கொள்ளும் நேரம் Aன்னு எடுத்துப்போம். B மட்டும் அந்த தொட்டியை நிரப்ப எடுத்துக்கொள்ளும் நேரம் Bன்னு எடுத்துப்போம். அப்போ A என்பது தொட்டியை நிரப்ப A மணி நேரம் A நிமிடம் எடுத்துக்குதுன்னா ஒரு நிமிடத்தில் அவை நிரப்பும் அளவு 1/A. அதே போல் B தொட்டியை நிரப்ப எடுத்துக்கொள்ளும் நேரம் Bன்னு எடுத்துட்டா ஒரு நிமிடத்தில் அந்த தொட்டியை நிரப்பும் அளவு 1/B. அப்போது ஒரு நிமிடத்தில் நிரப்பும் அளவு பார்ப்போம். ஏவும் பியும் சேர்ந்து அந்த தொட்டியை 10 நிமிடத்தில் நிரப்புது. இப்போ ஒரு நிமிடத்தில் எவ்வளோ நிரப்பும்னா 10ல் ஒரு பங்கு நிரப்பும், 1/10 நிரப்பும். அப்போது A, B என்ற பம்புகள் ஒரு நிமிடத்தில் தொட்டியை நிரப்ப எடுத்துக்கொள்ளும் நேரம் 1/A 1/B. இரண்டும் ஒரு நிமிடத்தில் நிரப்ப எடுத்துக்கொள்ளும் நேரம் மொத்தம் 10 நிமிடம் எடுத்துக்குது. அப்போ ஒரு நிமிடத்தில் எவ்வளோ நிரப்பும்னா 10ல் ஒரு பங்கு நிரப்பும், 1/10. இப்போ இது A என்பது ஒரு நிமிடத்தில் நிரப்பும் அளவு, B என்பது ஒரு நிமிடத்தில் நிரப்பும் அளவு. இது ரெண்டும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு நிமிடத்தில் நிரப்பும் அளவு கிடைக்கும். 1/A + 1/B = 1/10. இப்போ ஈக்குவேஷன் பூரா நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அதுபோல் 1/Aவை எக்ஸ்னு எடுத்துக்காங்க, 1/Bயை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இது 10 மட்டும் 10x + 10y = 1 ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. அடுத்தது A நிரப்புது, ஒரு மணி நேரத்தில் நிரப்பும் அளவு 1/A. A வந்து வெளியேற்றுதுன்னா ஒரு நிமிடத்தில் வெளியேற்றும் அளவு -1/B. வெளியேற்றுகிறது என்பதனால மைனஸ் சிம்பல் மைனஸ்.
அப்போது ஏ நீரை அனுப்புகிறது, பி வெளியேற்றுகிறது. இது நிரப்புகிறது, இது வெளியேற்றுகிறது. அவ்வாறு இருக்கும் பொழுது தொட்டி நிரப்ப எடுத்துக்கொள்ளும் நேரம் 30 நிமிடம். அப்போ ஒரு நிமிடத்தில் தொட்டி நிரம்பும் அளவு 30ல் ஒரு பங்கு நிரம்பும், 1/30. அதே போல் இது நம்ம 1/a எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், 1/b ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த 30ஆல் மல்டி பண்ணும்போது 30x - 30y = 1ன்னு கிடைக்கும். இங்கே ஒரு சமன்பாடு, இது ஒரு சமன்பாடு xy அமைந்து இது சமன்பாடு கிடைக்குது. ரெண்டு சமன்பாடை சால்வ் பண்ணால் xy கிடைக்கும். xyலேருந்து ab கண்டுபிடிச்சிடலாம். இப்போ டெல்டா வருவோம். டெல்டா = 10 10 30 - 30. அப்போ மல்டி பண்ணால் -300 -300 -600 நாட் ஈக்குவல் 0. டெல்டா நாட் ஈக்குவல் 0ன்றதுனால கிராமரின் விதியை பயன்படுத்தலாம். அடுத்து டெல்டா எக்ஸ். டெல்டா எக்ஸ் என்ன செய்யணும்? இந்த எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட்டுக்கு கான்ஸ்டன்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுங்க. 1 1 1 1 10 - 30. இது மல்டி பண்ணால் -30 -10 -40. டெல்டா ஒய். ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுங்க. 1 1 இங்கே அதே 10 30. 10 - 30 என்ன வரும்? -20. கிராமரின் விதிப்படி x = டெல்டா எக்ஸ் பை டெல்டா. டெல்டா எக்ஸ் எவ்வளோ? மைனஸ் டெல்டா எக்ஸ் -40 / -600. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும், 0 கேன்சல் ஆகும். இதை டிவைட் பண்ணால் 1/15. y = டெல்டா ஒய் பை டெல்டா. டெல்டா ஒய் -20 / -16. சிம்பிளை பண்ணும்போது 1/13 கிடைக்கும். இப்போ x = 1/15, y = 1/30. இப்போ a எவ்வளோ இருக்கும்? a = எக்ஸினுடைய ரெசிப்ரோக்கல் 15 இருக்கும். இப்போ y = b தலைகீழ், b = 30. இப்போ a மட்டும் தனியாக நிரப்ப எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளோ இருக்கும்? a மட்டும் அந்த தொட்டியை நிரப்ப வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளும் நேரம் 15 நிமிடத்தில் நிரப்பும். b மட்டும் தனியாக அந்த தொட்டியை நிரப்ப எடுத்துக்கொள்ளும் நேரம் 30 நிமிடம் எடுத்துக்கும். அடுத்து பயிற்சி 1.4 5வது கணக்கு. ஒரு குடும்பத்தில் உள்ள 3 நபர்கள் இரவு சாப்பிட ஒரு உணவகத்திற்கு சென்றனர். 2 தோசைகள், 3 இட்லிகள் மற்றும் 2 வடைகளின் விலை ரூபாய் 150. 2 தோசைகள், 2 இட்லிகள் மற்றும் 4 வடைகளின் விலை ரூபாய் 200. 5 தோசைகள், 4 இட்லிகள் மற்றும் 2 வடைகளின் விலை ரூபாய் 250. அக்குடும்பத்தினரிடம் ரூபாய் 350 இருந்தது மற்றும் அவர்கள் 3 தோசைகள், 6 இட்லிகள் மற்றும் 6 வடைகள் சாப்பிட்டனர். அக்குடும்பத்தினர் சாப்பிட்ட செலவிற்கான தொகை அவர்களிடமிருந்து பணத்தை கொண்டு செலுத்த முடியுமா? பேக்கேஜ் சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கக்கூடிய தோசை, இட்லி, வடையினுடைய தொகை கொடுத்துருக்காங்க. இப்போ அவர்கள் எத்தனை சாப்பிட்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது? 350 இருக்குது. இந்த அமௌண்ட்டில் அவங்க சொல்கிறக்கூடிய இத்தனை ஐட்டம் சாப்பிட முடியுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ என்ன செய்யணும்னா, ஒரு இட்லியினுடைய விலை, ஒரு தோசையின் விலை, ஒரு வடையின் விலை, அது அன்னோன் தெரியாது, அதை XYZ எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தோசை, ஒரு இட்லி, ஒரு வடையின் விலை x, y, z என்பது. ஒரு தோசையின் விலை x, ஒரு இட்லியின் விலை y, ஒரு வடையின் விலை z அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு டேட்டா பாருங்கள். 2 தோசை. ஒரு தோசை எக்ஸ்னா 2 தோசை எவ்வளவு? 2x ஆச்சு. ஒரு இட்லி y ஐன்னு எடுத்துருக்குறோம். அப்போது 3 இட்லி எவ்வளோ வச்சு? 3y. அதே மாதிரி ஒரு வடையின் விலை zன்னு எடுக்கிறோம். 2 வடையின் விலை 2z. இப்போ இந்த மொத்தத்தையும் கூட்டினா இந்த ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டு கிடைக்கும் 150 ரூபா. அதே மாதிரி அடுத்த டேட்டா 2 இட்லி 2x, 4y, 2 தோசை 2x + 2y + 4z = 4z. இது z = 200. அடுத்த டேட்டா 5 தோசை 5x, 4 இட்லி, 4y + 2 வடை 2z = 250. இப்போ XYZல 3 வேரியபிளில் 3 சமன்பாடு கிடைக்கும். அதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். டெல்டா கண்டுபிடிங்க. டெல்டா = 2 3 2 2 2 4 5 4 2. இதை எக்ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 2 × 4 - 16 -3 × 4 - 20 + 2 × 8 - 10. இது சிம்பிளை பண்ண என்ன இருக்கும்? -24 + 48 - 4 = 20. இப்போ டெல்டா நாட் ஈக்குவல் டு 0ன்றதுனால கிராமர் விதியை பயன்படுத்தலாம். டெல்டா எக்ஸ். டெல்டா எக்ஸ் என்ன செய்யணும்? எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட்டுகள்லாம் இந்த கான்ஸ்டன்ட் டைமை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ 150 200 250. இப்போ C2 C3 அதே தான் இருக்கும். இப்போ ஈஸியாக இருக்குன்னா இது என்ன செய்யணும்? காமனாக இது வந்து 50 காமனாக எடுத்துடலாம். அணிக்கோவிலிருந்து ஏதேனும் ஒரு நிறை அல்லது நிலையில் உள்ள பொதுவான மல்டிபிளாக இருந்தால் காமனாக எடுத்துடலாம்.
இது வந்து 50 காமன் எடுத்துருங்க. அப்போ இங்கே என்ன கிடைக்கும் 3 4 5 கிடைக்கும். இதை எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். 50 into 3 into 4 minus 16 minus 3 into 8 minus 20 plus 2 into 16 minus 10. இது சிம்பிளை பண்ண நம்மளுக்கு 12 கிடைக்கும். இப்போ 50 into 12 600. அதே போல் டெல்டா ஒய் ஈக்குவல் டு இப்போ என்ன செய்யலாம், இந்த 50 காமன் வந்து 50 எடுத்துகிட்டு இதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட்டுக்கு இதை ரீப்ளேஸ் பண்ணணும். 50 into 2 2 5 இது அப்படியே இருக்கும். ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன ரீப்ளேஸ் ஆகும் 3 4 5 3 4 5 C2 அப்படியே தான் இருக்கும். இதை எக்ஸ்பெண்ட் பண்ணுவோம். 2 into 8 minus 20 minus 3 into 4 minus 20 plus 2 into 10 minus 20. 8 minus 20 minus 12 இது minus 16 இது minus 10. இது சிம்பிளை பண்ண நம்மளுக்கு 4 கிடைக்கும். 50 into 4 200. அப்போ டெல்டா x equal to 600, டெல்டா y equal to 200. அடுத்து டெல்டா z. டெல்டா z அதே போல z உடைய கோஎஃபிஷியன்ட்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறோம். 150 200 250 இது வந்து 50 காமன் எடுத்துருங்க. அப்போ இது 350 150 3 கிடைக்கும். இங்கே 450 200 4 கிடைக்கும். இங்கே 550 250 இங்கே 5 இருக்குது. இதை எக்ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 2 into 10 minus 16 minus 3 into 10 minus 20 plus 3 into 8 minus 10. இது சிம்பிளை பண்ணோம். 10 minus 6 minus 6 10 minus 20 minus 10 8 minus 10 minus 2. இது சிம்பிளை பண்ணும்போது 12 கிடைக்குது. 50 into 12 600. இது கிராமரினுடைய விதியை பயன்படுத்தலாம். கிராமரின் விதிப்படி x equal to delta x by delta equal to 600 by 20. சிம்பிளை பண்ணும்போது 30. y equal to delta y by delta delta y 200 delta வந்து 20. இது சிம்பிளை பண்ண 10. z equal to delta z by delta delta z 600 by 20 30. அப்போ x என்ன அர்த்தம், ஒரு தோசையின் விலை, y என்பது ஒரு இட்லியின் விலை, z என்பது ஒரு வடையின் விலை. அப்போ ஒரு தோசையின் விலை ரூபாய் 30, ஒரு இட்லியின் விலை ரூபாய் 10, ஒரு வடையின் விலை ரூபாய் 30. பார்த்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு அவங்க வகை ஐட்டம் சாப்பிட்ருக்காங்க. 3 தோசை 6 இட்லி 6 வடை சாப்பிட்ருக்காங்க. அவங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டு 350 போதுமானதாக இருக்குமான்னு நம்ம ஆன்சர் பண்ணணும். அப்போ 3 தோசை, ஒரு தோசையின் விலையை நம்ம 30 சொல்கிறோம். அப்போ 3x ப்ளஸ் 6y ப்ளஸ் 6z கண்டுபிடிக்கணும். அப்போது 3 into 30, நான் ஒரு தோசையின் விலை 30னா 3 தோசையை வச்சு 90 ரூபா ஆயிடுச்சு. இப்போது ஒரு இட்லியின் விலை 10 ரூபாய்னா எத்தனை இட்லி, 6 இட்லி 60. ஒரு வடையின் விலை 30. அப்போது 6 வடை சாப்பிட்றாங்க. 6 30 180. இதுக்கப்புறம் ஆட் பண்ண என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 330 கிடைக்குது. அப்போது அவங்க இவ்வளோ சாப்பிட்டா அவங்களுக்கு எவ்வளோ பில்லு வரும்னா 330 பில்லு வரும். இப்போ அவரிடம் உள்ள தொகை எவ்வளோ இருக்குது, 350 இருக்குது. அப்போ கண்டிப்பாக என்ன செய்யலாம், இந்த தொகையை வச்சு இந்த பில்லை அவங்க செட்டில் பண்ணலாம். அப்போது சாப்பிட்டதுக்கான தொகையினை அவர்கள் செலுத்த இயலும். அவர்களிடம் உள்ள தொகையை பயன்படுத்தி செலுத்த இயலும். நீங்கள் பயிற்சி செய்வதற்காக சில கணக்குகள். எடுத்துக்காட்டு 1.25 சமன்பாடு தொகுப்பை கிராமரின் விதியை பயன்படுத்தி தீர்க்க. x1 minus x2 equal to 3, 2x1 plus 3x2 plus 4x3 equal to 17, x2 plus 2x3 equal to 7. இதில் x1 x2 x3 3 வேரியபிள் இருக்குது, 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல டெல்டா டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் டெல்டா z கண்டுபிடிச்சிட்டு கிராமரின் விதியை பயன்படுத்தி தீர்வு கண்டுபிடிங்க. பயிற்சி 1.4 ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சம். கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடு தொகுப்பினை கிராமரின் விதியை பயன்படுத்தி தீர்க்கணும். 3x plus 2y equal to 12, 2x plus 3y equal to 30. xy 2 வேரியபிள் இருக்குது, 2 ஈக்குவேஷன் இருக்குது. இதில் நீங்கள் 1/x ஏன்னு எடுத்துக்கலாம். 1/x ஏன்னு எடுத்துட்டோம். இப்போ ஏ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஏஒய்க்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு டெல்டா டெல்டா ஏ டெல்டா ஒய் கண்டுபிடிச்சிட்டு ஏஒய் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் வேணும்னா ஏனுடைய தலைகீழ் ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு எக்ஸ் கிடைக்கும். அதே போல் அதில் ஃபோர்த் சம் 3/x minus 4/y minus 2/z minus 1. இது -1 வந்து ஈக்குவல் டு 1ன்னு எழுதிக்குவாங்க. 1/x plus 2/y plus 1/z minus 2 equal to 0. இந்த 2 அந்த சைடு கொண்டு போயிட்டு ஈக்குவல் டு 2ன்னு எழுதிக்குவாங்க. 2/x minus 5/y minus 4/z plus 1ன்றதை இந்த பக்கம் கொண்டு போய்ட்டு -1ன்னு எழுதிக்கிட்டு 1/xக்கு a சப்ஸ்டியூட் பண்ணிக்காங்க, 1/yக்கு b சப்ஸ்டியூட் பண்ணிக்காங்க, 1/zக்கு c சப்ஸ்டியூட் பண்ணிக்குவாங்க.
அப்போ என்ன ஈக்குவேஷன் மாறும்னா 3a minus 4b minus 2c equal to 1, a plus 2b plus c equal to 2, 2a minus 5b minus 4c equal to minus 1 கிடைக்கும். a b c ல ஒரு 3 சமன்பாடு கிடைக்கும். டெல்டா கண்டுபிடிங்க. டெல்டா a, டெல்டா b, டெல்டா c கண்டுபிடிச்சிட்டு கிராமர் விதியை பயன்படுத்தி a, b, cக்கு தீர்வு கண்டுபிடிச்சிட்டு அதனுடைய தலைகிழிகள் வந்து x, y, z கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த யூடியூப் சேனல். புதிய டாப்பிக்கோட அடுத்த கிளாஸில் சந்திப்போம்.